உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு 12 ராசிகளுக்குரிய அவங்க பிறந்த நேரத்தை வைத்து அவங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழி. ஓப்பனா சொல்ல போனா, இப்ப நீங்க ஒரு கார்ல போறீங்க, எங்க வேகமா போகணும், எங்க ஸ்லோவா போகணும், எங்க வேக தடைகள் வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அப்ப இதை நீங்க கேட்டு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கு கடக ராசியை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப அந்த கடக ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான், 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்ப இவங்களுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவானாக வர்றதுனால உங்களுக்கு இந்த வெப்பம், அந்த ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது இந்த சோலார் சம்பந்தப்பட்டது, இந்த சூளை சம்பந்தப்பட்டது, அந்த ஹீட்டு சம்பந்தப்பட்ட இப்ப இரும்பு உருக்கி ஆயுதங்கள் செய்யறது, அந்த மாதிரி எந்த விஷயங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப இது மாதிரியான தொழில் செஞ்சா நல்லா இருக்கும். அது போக அந்த மேன் பவர் சம்பந்தப்பட்ட தொழில், மேன் பவர்னா நம்மளால எந்தெந்த துறைகள்ல மூக்க நுழைச்சு அவங்களுக்கு வேலை விஷயங்கள் வாங்கி தர முடியுமோ அது எல்லாமே செய்யலாம். அதுக்கு நம்ம லீடரா இருக்கணும், அப்ப நம்ம தலைவரா இருக்கணும், நம்ம ஒரு ஹெட்டா இருந்து அதை நம்ம செய்யலாம். இது போக பாத்தீங்கன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் இந்த கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் மருத்துவர்களா இருக்கிறாங்க. அந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் செய்யலாம். ஏன்னா 5ஆம் இடம் செவ்வாய் அனுகிரகம் அப்படிங்கிறதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்டதை நீங்க செஞ்சு விற்கலாம். அது ரிலேட்டடா நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. இது போக பாத்தீங்கன்னா மருத்துவர்களும் நிறைய பேர் ஆயிருக்கிறாங்க, மருத்துவத்துறையிலையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்றும் தப்புங்கிறது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, கல்லு மண்ணு ஜல்லி சம்பந்தப்பட்டது, பூமி வாங்கிறது, பூமி விற்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது, இது எல்லாமே 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக வர்றதுனால அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாராளமாக செய்யலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப இவங்க 2ஆம் இடம் சூரிய பகவான், 5ஆம் இடம் செவ்வாய் பகவான். அப்ப டோட்டலா இவங்க செய்ய கூடாத தொழில் எது அப்படின்னா, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மகரம். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். அந்த சனி பகவானால் வர்றதுனால இவங்களுக்கு டோட்டலா எப்பவுமே இப்போ ஒரு ஸ்கூல் வைக்கிறதோ, அந்த ஸ்கூலை வச்சு நடத்துறதோ, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் படிக்கக்கூடிய ஸ்கூல் வச்சு நடத்துறதோ, ப்ரொஃபஸரா வர்றதோ, இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்க போனா இந்த மாதிரி விஷயமால ஆப்பட்டு செய்யறது இவங்களுக்கு ஆகாது. இது போக பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றதும் என்னைக்குமே ஆகாது. அப்படி ஃபைனான்ஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு லாஸ் தான் ஆகும் ஒழியோ, அதுல நம்ம ஒரு லாபத்தை சம்பாரிச்சோம், அதன் மூலியமா நல்லா இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம வட்டி தொழில் செஞ்சு நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு 100க்கு 100 ஆகவே ஆகாது. அப்படி பண்ணுனா கண்டிப்பா உங்களுக்கு அதுல நஷ்டம்தான் எப்படி முடியும். லாபம் சம்பாரிச்ச அதுல இன்னைக்கு நான் நல்ல முறையா வாழ்க்கை நடத்துறேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு ஒரு கடகராசிக்காரங்க கூட அந்த வட்டி தொழில் செஞ்சு உருப்பிட்டதாக சரித்திரமே இல்லை. இது போக பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவானாக வர்றதுனால இப்ப வீடு வாங்கினாலும் சரி, வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, அந்த டாக்குமெண்ட் டபுள் டாக்குமெண்டா அதுல நீங்க ஏமாந்து போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் 4ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனாலையும் உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக வர்றதுனாலையும் கண்டிப்பாக அதுல நீங்க இடம் வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, இதுல ஏமாற்றப்படுவீர்கள், ஏமாந்து போற சான்ஸ் இருக்குது. அதனால நல்லா செக் பண்ணி வாங்கி கொள்வதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசியான எண் எடுத்துட்டீங்கன்னா 1ஆம் நம்பர், இந்த 10ஆம் நம்பர்ங்கிறது ஒன்னாத்தான் வரும், 1 10. இந்த 9 இப்படிங்கிறது
ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ராசியான எண்கள் இது மாதிரி கூட்டுத்தொகை வந்தாலும் அதுல வந்து பார்க்க போனா நீங்க தாராளமாக அந்த பிசினஸ்ங்கிறது நீங்க பண்ணலாம். அதே சமயத்துல உங்களுக்கு ஆகாது என்ன அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 8ஆம் நம்பர் என்னைக்குமே ஆகாது. 8ஆம் நம்பருங்கிறது கண்டிப்பா என்னைக்குமே உங்களுக்கு ஆகாது. அது போக பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பரையுமே உங்களுக்கு ஒரு திருப்திங்கிறது அதுல கிடைக்காது, குழப்பங்களா உருவாகும். அப்ப 8ஆம் நம்பருங்கிறது நம்மளுக்கு ஆகாது. அப்ப இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அந்த சூரிய பகவான் அந்த சிவப்பு கலர் நல்லா இருக்கும். அந்த செவ்வாய் பகவான் அனுகிரகம் அதுவும் சிவப்பு கலர் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. அதுபோக உங்களுக்கு ஆகாத கலருங்கிறது இந்த மஞ்சள் கலர் தான் உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு ஆகக்கூடிய நாள் எடுத்துட்டோம்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். எந்த காரியம் நீங்க செய்யறதாக இருந்தாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல செஞ்சால் கண்டிப்பாக அது திருப்தி அடையும். அதனால வந்து பார்க்க போனா நீங்க வந்து அந்த சூரியனார் கோயில கும்பகோணத்துல இருக்குது, அந்த கோயிலுக்கு அதிகமாக போய் அந்த சூரிய பகவானை வணங்கி வருவது நல்லது. அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சூரிய பகவானை கும்பிட்டுக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாளுங்கிறது உங்களுக்கு திருப்தியா இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ஆகாத நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சுக்கிரனுடைய நாள்ல கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. அந்த வியாழக்கிழமை நாளுமே உங்களுக்கு அவ்வளவுக்கு ஒரு திருப்தின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில பிறந்தவங்க எப்பவுமே இந்த கற்பனை வளத்தோடயே இருப்பாங்க. எங்க போய் விட்டாலும் சரி, இப்போ ஊட்டிக்கே டூர் போறாங்க, கொடைக்கானல் போறாங்க, அங்க போனோம்னா அந்த இயற்கையை அவங்க ரசிக்க மாட்டாங்க. இங்க நம்ம என்ன பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி சிந்தனைகள் தான் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அப்ப எங்க போனாலும் அவங்களுக்கு என்ன தொழில் பண்ணலாம், என்ன வேலை செய்யலாம், இந்த மாதிரி தாட்ஸ் தான் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த கற்பனை வளம், எங்க போனாலும் எங்க நின்னாலும் எங்க பார்த்தாலும் அந்த கற்பனை திறன் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்ததுனால கண்டிப்பா அந்த கற்பனை திறன் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப இவங்களுக்கு இல்லற வாழ்க்கைன்னு எடுத்தோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும், குறை இருக்காது. இதுலயுமே இந்த கற்பனைகள் இருக்கும் இவங்களுக்கு. அப்ப அந்த கற்பனைகள்னால இவங்க தேவை இல்லாமல் கற்பனை செய்து அந்த கற்பனை வெளியில வந்து அதன் மூலியமாக கெட்ட பேர் வாங்கிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால டோட்டலா கொஞ்சம் கற்பனையை குறைச்சிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து இந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சினே தெரியுது இல்லைங்களா? அப்ப நிலவுக்கு போறது, ஆராய்ச்சி பண்றது, இல்லைன்னா பிஹெச்டி படிக்கிறது. இப்ப பிஹெச்டி படிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. இப்ப பிஹெச்டி படிக்கிறதே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. ஆனா கண்டிப்பா படிச்சா நல்லா இருக்கும். அது மாதிரி அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலைகள், அந்த ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பு, ரெண்டாவது எக்ஸிபிஷன், இது மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில், இது மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி விஷயத்துல அவங்க வந்து பார்க்க போனா கொஞ்சம் இன்வால்வ் பண்றது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லதா இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த சந்திர பகவானுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க என்னைக்கு இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. அவங்க கெட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இடையில சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சில நேரகாலங்கள் சரியில்லாதனால கொஞ்சம் பாதிக்கப்படலாம். அது போக உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டிருக்குது, எந்த கிரகம் நல்லா இருக்குது. இப்போ ஒரு சிலர் வந்து பார்க்க போனா கடகராசியில பிறந்து இன்னைக்கு 40 வயசையும் 50 வயசையும் 60 வயசையும் வளர முடியல, கடன் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, நல்ல நிலைமைக்கு வர முடியல. ஒரு சிலர் தன்னுடைய மக்களை பெத்து வளர்த்து அதன் மூலியமாக நல்ல திருப்தி அடைய முடியல, அந்த மக்களுக்குங்கிறது நல்லது பண்ண முடியல, நல்ல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா கடகராசியில பிறந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த செவ்வாயுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த ஆண் குழந்தை தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண் குழந்தை பிறந்தாலும் தோஷம்ங்கிறது இல்லை. அந்த ஆண் குழந்தை பிறந்தாலுமே சுறுசுறுப்பா வளரும். ஆனா கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறமாப்பட்டது தன் அப்பாவையே எதிர்த்துக்கிற அளவுக்கு வாய்ப்பு உருவாகும். அது ஒன்றும் பிரச்சனையை பண்ணாது, அது காலப்போக்கில் சரியாயிடும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. என்னைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, என்னைக்குமே நீங்க வந்து தோத்து போயிட மாட்டீங்க. எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸ் ட்ரபிள், அது போக இந்த வயிறு சம்மந்தப்பட்ட இந்த குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு வைத்தியம் கிடைக்கும். அந்த வைத்தியத்தின் மூலியமாக கண்டிப்பாக நல்ல தீர்வும் கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.